சென்னை மாநகராட்சி மண்டலம் 15 மற்றும் 14 பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நிவாரணப் பணிகள் அனைத்து துறைகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நீலாங்கரையில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் 176வது வார்டு கவுன்சிலர் ஜே.கே. மணிகண்டன், 200வது வார்டு திமுக கவுன்சிலர் செம்மஞ்சேரி முருகேசன், 196வது வார்டு திமுக கவுன்சிலர் கே.எஸ். ஏகாம்பரம் ஆகியோர் அவர்களது கருத்தினை பதிவு செய்தனர். பம்ப் வச்சு நாங்க வந்து பம்ப் கொஞ்சம் ரெகுலரா பாத்துங்க. நீங்க கொஞ்சம் அங்க சேக்ரேட் ஆனா கூட ஒட்டுமொத்தமா சென்னையே இதுவாயிடும், சமைச்சு போயிடும். ஓஎம்ஆரோ இல்ல இசிஆரோ இந்த 2 ரோட்ல எது சமைச்சாலும் ஒட்டுமொத்தமா சென்னை பாதிக்கும். அனைவருக்கும் வணக்கம். எனது 195வது வார்டில் மிக சிறப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. என்னுடைய வார்டில் சட்டமன்ற உறுப்பினர், சேர்மன், ஆர்டிசி சார் டெய்லி 2 தடவை வந்து பார்வையிடுறாரு, கமிஷனர் பார்வையிடுறாரு, டிசி ஒர்க்கு பார்வையிடுறாரு, சட்டமன்ற உறுப்பினர் ஒரு நாளைக்கு 2 தடவை பார்வையிட்டு எந்தெந்த இடத்துக்கு மோட்டர் தேவையோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மோட்டர்கள் வைக்கப்பட்டுள்ளது. ஆட்கள் மட்டும் ஒன்று 5 பேர் கொடுத்துருக்காங்க, மேலும் 5 பேர் கொடுத்தா நல்லா இருக்கும். அந்த லோக்கல் ஆட்களே வச்சு நம்ம 5 பேர் கொடுத்துருக்காங்க, அந்த வட்டத்துக்கு 5 கொடுத்தாங்க. நீங்க அந்த 194க்கு 5 கொடுத்ததால உங்களுக்கு ஒரு 5 வேணும்னு கேட்கணும். என்ன தேவை இருக்குங்கிறத தேவையின் அடிப்படையில் தேவையோட அடிப்படையில நீங்க ஆர்டிசிகளை சொல்லுங்க. போயிருந்தாங்க நம்ம லோக்கல் ஆளுங்க நம்ம உடனே அதை ஆன் பண்ணி நம்ம பண்றது. உங்களுக்கும் கொஞ்சம் அந்த எழில் நகர்லாம் இருக்கிறதால தேவை இருக்கோ அதை ஆர்டிசி பல முறை பார்வையிட்டு அது டிஆர் மூலியமாக எளினரோடு செப்பலிடப்பட்டிருக்கிறது. 100 HP மோட்டரு, 45 மோட்டர்லாம் இருக்கு. உங்களுக்கு தேவையான மோட்டர் இருக்கு. இப்போ எங்க இந்த மழைக்கு இது வரைக்கும் அந்த மழைக்கு எங்கேயும் தண்ணி வாட்டர் ரோட்ல மட்டும் அந்த கண்ணைனர் சாலை மட்டும் நின்னுது. அதுக்கு தேவையான ஏற்பாடுகள் டீசில்டிங் எல்லா ட்ரெயினுமே உங்க வாட்டத்துல முடிச்சுட்டாங்க. டீசில்டிங் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரோட் கட்டர் ஸ்டோர் இதெல்லாம் கொஞ்சம் கேப் இருக்கும். இது மழை முடிஞ்சான பண்ணி சில இடங்கள்ல பண்ண முடியல. அது ஸ்ட்ரீட் லைட்லாம் எல்லாமே நாட் பர்னிங் ஒன்றும் பர்சன்டேஜ் அதிகமா இல்லை. குழாயில தண்ணி வருது. அவசியமான தேவைகள் எல்லாமே ஓரளவு தேவையெல்லாம் ரெடியா இருக்கு. தேவையான 2 நாளைக்கு முன்னாடியே கொடுத்தாங்க. டைமுக்கு தேவையான டைமுக்கு கொடுத்தாங்க. அது இல்லாம ஆர்டிசி சார் ஒரு நாளைக்கு 2 தடவை வந்து பாருங்க என்னென்ன தேவையோ அந்த உடனே. ஆர்டிசி தான் பம்பர் மாதிரி நைட்டு 12 மணி 10 மணி 1 மணின்ற போல அது போல வந்து அதுக்காக டெய்லி 12 மணிக்கு கூப்பிட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்காரு. இல்ல நாங்க உள்ள பண்றது இல்ல, அவதான் வந்து பார்த்துட்டு பிரச்சனை அளவுல சேர்ந்த வந்து பண்ணிட்டு. அதே மாதிரி கொஞ்சம் மின்வாதத்தில் ஆட்கள் கம்மியா இருக்கணும். மின்வாதத்தில் ஆட்கள் கம்மியா இருக்கு. இல்ல மின்வாதத்துல இபி இல்லையா ஸ்ட்ரீட் லைட் ஆட்கள் கம்மியா இருக்காங்க. உடனே இபி அபிஷியல்ஸ் யார் சார் மேற்கொள்ள முடியல. இபி அவர் கையில ஒரு மைக் கொடுங்க. நம்ம கொஞ்சம் செம்மஞ்சேரி 200 வார்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மழை காலத்துல முதல்ல பாதிக்கப்படுறது செம்மஞ்சேரி சுனாமி நகரம், எழில் நகர், ஜவஹர் நகர் தான் வந்து பாதிக்கப்படும். அண்ணன் சொன்னதை போல அங்க மேல இருந்து வர ஏரியில வர தண்ணி எல்லாம் முதல்ல வந்து சென்னை மாநகராட்சி எல்லையே செம்மஞ்சேரிக்கு வந்துதான் வந்து இந்த பஹிங்கான் கால்வாய்க்கு வரணும். அப்படி இருந்த சூழல்ல 2020 பாத்தீங்கன்னா அந்த மக்கள் அந்த மழை காலத்துல வெள்ளை காலத்துல அந்த தண்ணி வந்து வடியிற்கு குறைஞ்சது ஒரு 15-20 நாள் ஆகும். எங்க சுனாமி நகர், ஜவஹர் நகர்லாம் 20-25 நாள் வந்து இங்க அந்த ஸ்கூல்ல வந்து தங்கிட்டான் போவாங்க ஜவஹர் நகர் மக்கள்லாம். ஆனா 2020 வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வந்து சுனாமி நகர் வந்து பார்வையிட்டு இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குது, இதை கண்டிப்பா நாங்க ஆட்சிக்கு வந்தது இதுக்கு ஒரு தீர்வு பண்ண சொல்லிட்டு நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் நான் பேசிட்டேன். 21 பிரச்சனை மட்டும் சொல்றேன். மணி ஆயிடுச்சு. அதான் திருப்புகழ் என்ற ஒரு அதிக ஒரு ஐஏஎஸ் மூலியமா ஒரு என்ன வேணும் சொல்லு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய இது எல்லாத்துலயும் செம்மஞ்சேரியில கூட்டம் போட்டு பேசணும். இப்ப இங்க என்ன வேணும் சொல்லு. சுனாமி நகருக்கு, ஜவஹர் நகருக்கு அதுல இருந்து எங்களுக்கு வந்து வெள்ள பாதிப்பு வந்து மேக்ஸிமம் கிடையாது. பிரச்சனை இல்லை. இப்போ சங்கருக்கு நன்றி. போதும் மணி ஆயிடுச்சு. மதி நன்றி. போன வருஷம் அந்த 20% முடிக்காத பகுதிகளில் இப்போ இது வரைக்கும் கொஞ்சம் இப்போ
இப்போ வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் அளவுக்கு பேஞ்சிருக்காங்க அந்த இடத்துல மடிப்பாக்கத்தில் அந்த அதில் ஏதாவது பாதிப்பு இருந்துச்சா? இல்லை இந்த 20% முடியாத ட்ரெயின் முடியாத இல்லை எந்த பாதிப்பு இல்லை இப்போ எந்த இப்போ பாதிப்பு இப்போ கொஞ்சம் ஒரு இன்னைக்கு சொல்கிறாங்க 20 சென்டிமீட்டர் கூட வரலாம், வராமையும் போகலாம். அது மாதிரி வந்தால் தாங்குமா? 20 செகண்ட் தாங்க அந்த கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அங்கே மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். மோட்டர் ஆர்டிசி சார் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி வீராங்கோட வந்து வால் ரைஸ் பண்ணிருக்கோம். ப்ளஸ் சம்மர்சல் மோட்டர் வச்சிருக்கோம். மக்கள் பயம் இல்லாமல் இருக்காங்க. வெரி குட், நன்றி, மகிழ்ச்சி. கண்ணகி நகர்ல ஒரு இஷ்யூலாம் வந்தது, கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா கூடுதலா ஆளுங்க ஹெல்பர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது. அது மாதிரி இந்த பில்லர்லாம் கொஞ்சம் நீங்க உங்க ஜூரிஸ்டிக்ஷன்ல எத்தனை பில்லர் இருக்கு, எல்லாமே மூடி இருக்கா, பாதுகாப்போட இருக்கா, இது கொஞ்சம் நீங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் பார்த்துருங்க. ஏன்னா நம்ம இந்த மழைக்கு அதுதான் ரொம்ப முக்கியமா பார்க்கணும். வாட்டர் ஸ்டாக்னேஷன் இருக்கிற இடத்துல பில்லர், தரையோட இருக்கிற பில்லருங்க எத்தனை இருக்கு, அதெல்லாம் ஹைட் பண்ணி எதை பண்ணணும், அதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே பண்ண ஆரம்பிக்கணும். கொஞ்சம் கவுன்சிலர்ஸோட தொடர்புல இருக்கணும். நன்றி.